இப்போ நீங்க எனக்கு பின்னாடி பாக்குறது வந்து கோதையாறு லெஃப்ட் பேங்க் கெனால் வழியாட்டு பேச்சுப்பாறை தண்ணி இந்த பெருஞ்சாணி அணையோட கலக்கிற இடத்த பாக்குறீங்க. இப்போ கிட்டத்தட்ட முழு கொள்ளளவுல இப்போ சித்தாறு அணைக்கட்டுகள்ல இருந்தும் பேச்சுப்பாறை தண்ணியும் கோதையாறு லெஃப்ட் பேங்க் கெனால் வழியா கிட்டத்தட்ட முழு கொள்ளளவுல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து சேருது. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க, இந்த பெருஞ்சாணி அணைக்கட்டு, பெருஞ்சாணி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணி அங்கிருந்து வருது. அங்கேயும் ஒரு கணிசமான தண்ணி தான் அங்கிருந்து வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த தண்ணி வந்து தொடர்ந்து எங்க போகுது, பரளியாறு வழியா போனோம். பரளியாறு பாருங்க, தண்ணி அங்க திறந்து விடல, பரளியாறும் கிட்டத்தட்ட காலியா தான் இருக்குது. அப்ப இந்த முழு தண்ணியையும் இந்த பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு 1, சித்தாறு 2 4 அணைக்கட்டுகளோட தண்ணியையும் எங்க திருப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சைடு பிபி கெனால் பாண்டியன் கெனாலுக்கு தான் விட்டுருக்கு. பாண்டியன் கால் தண்ணி வந்து நேரடியா நமக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு தான் வருது. அப்படி இருக்கும்போது இந்த 4 அணைக்கட்டுகளோட தண்ணியை இவ்வளவு வரும்போது ஏன் வந்து ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி வரல, ஏன் அங்க உள்ள குளங்கள் எல்லாம் இன்னைக்கு முள்ளு பத்திப்பு, உடமுள்ளு பத்திப்பு இப்படி காஞ்ச காடு மாதிரி ஏன் இருக்கு, ஏன் இந்த ராதாபுரம் கால்வாயுடைய 17,000 ஏக்கர் நிலம் வந்து சுடுகாடு மாதிரி ஏன் இருக்கு?